எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நிதானமா தான் இருக்கேன். கால் தரையில படுது பாரு. யாரு? நீதான். எஸ் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆடியோ எடிட் தான் பார்க்க போகிறோம். ஏன் ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆடியோ எடிட்லேயே எக்கச்சக்க டைப்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை எவ்வளோ மாதிரி எடிட் பண்ணலாமோ அதே மாதிரி ஆடியோவும் எக்கச்சக்க எப்படிலாம் எடிட் பண்ணலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு லோஃபி, ரீமிக்ஸ், கரோக்கி எடுப்பாங்க, தென் வந்து ரிவர் பண்ணுவாங்க, ஸ்லோ பண்ணுவாங்க, இது மாதிரி எக்கச்சக்கமாக நிறையவே பண்ணுவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி வேறு என்னெல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் ஒரு டயலாக் ஆட் பண்ணுறீங்க. டயலாக் அப்போது ஆல்ரெடி ஒரு மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே அந்த டயலாக் ரிமூவ் பண்ண டயலாகை ஒரு எக்கோ சவுண்ட் கொண்டு வர்றது, அது கீழே வந்து ஆடியோவை எப்படி லோ பண்ணுறது. ஏன்னா ஆடியோ லெவலும் டயலாக் லெவலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆடியோ சரியாக கேட்காது, ஆறு டயலாக்கும் சரியாக கேட்காது. அந்த மாதிரி ஏதாவது ஆகும். எப்படி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட கொஞ்சம் டிப்ஸும் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் கரெக்டாக கவனிங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுற ஆப்ஸ் ரெண்டு. ஒன்று வந்து ஆடியோ லேப், அப்புறம் வந்து அலைட் மோஷன். ஃபஸ்ட்டு ஆடியோ லேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு உள்ளே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆப் இன்ஃபோ போய்க்கோங்க. ஆப் இன்ஃபோ போனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எஸ் டிஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அடிக்கடி ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ரெண்டையுமே ஆஃப் பண்ணி விட்ருங்க. தென் ஆடியோ லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் சேஞ்சர், இதுதான் முக்கியமான ஒரு ஆப்ஷன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாய்ஸ் சேஞ்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதாவது நியூயார்க் நகரம் ஒரு கல் ஒரு கண்ணாடி, அது வந்து ஒரு கவர் சாங், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நான் இதை எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஆடியோ கேட்குமா என்னன்னு தெரியல, எனக்கு ஆடியோ கேட்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் ஒரு லிரிக் வருது, அதுக்கப்புறம் தான் லிரிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் வீடியோ இங்கே தான் டைலாக் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனில் தான் டைலாக் வரப்போகுது. ஓகேங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக சாங். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து அண்டர் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ், அண்டர் வாட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இழுத்துட்டு இப்படி ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணி இது வரைக்கும் தான் டைலாக். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக சாங். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் கத்தீட்ரல் அப்படிங்கிறத இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், எப்படியும் ஒரு 47 எப்படியும் வீடியோ வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு 50 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, தென் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்கோ நல்லாயிருக்கும், தென் சரவுண்டு நல்லாயிருக்கும், தென் கத்தீட்ரல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டர் வாட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஒரு டயலாக் இருக்குது, டயலாக் அப்போது ஒரு சாங் வருது அப்படின்னா டயலாகோட அந்த சாங்கை மெர்ஜ் பண்ணணும். ஆனால் டயலாக் நல்லாவே கேட்கணும். அப்படிங்கிறப்போ அண்டர் வாட்டர் வந்து கொடுக்கணும். தென் வந்து பேட்டரியில் கொடுத்தீங்கன்னா லைட்டாக ஸ்லோவாகும், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த ஸ்லோ யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லாவே இருக்காது. தென் பேட்டரியில் நல்லாயிருக்கும், தென் கிராண்ட் நல்லாயிருக்கும், தென் ட்ரிபிள் பூஸ்ட். இதுலேயே நீங்கள் இந்த கிளிட்ச் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேனுன்னு இருக்கும், இதுதான் அந்த கிளிட்ச்சு. இந்த ஃபேன் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு விட்டு போயிட்டுருக்கும். தென் வந்து டெலிஃபோன் வந்து எப்போதும் போல தான், நீங்கள் ஃபோன் பேசும்போது ஆடியோ வந்து ஒரு மோனோ ஆடியோவில் கேட்குமே, அதே ஆடியோ தான் டெலிஃபோனில் கேட்கும். தென் கஸ்டமில் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் இதை பண்ணலை. ஆடியோ எடிட்டில் வந்து மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இது பேஸ் மிட் ட்ரிபிள் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
எஸ், நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். எஸ், அலைட் மோஷன். ஆல்ரெடி ஒரு டயலாக் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? எஸ், இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆடியோ ஃபஸ்ட்டு போய் எடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ண ஆடியோ. ஓகேங்களா? எக்கச்சக்க ஆடியோ இருக்குது. டவுன் டவுன் டவுன். எஸ், இதுதான் எடிட் பண்ண ஆடியோ. கீழே வந்து ஆடியோ லேப்னு போட்டிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எஸ், இதில் இருக்கிற வேவ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து தான் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்கே வரைக்கும் நம்ம லோ பண்ணியிருந்தோம் ஆடியோ. அண்டர் வாட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இங்கேருந்து கத்தீட்ரல் இது வரைக்கும் ஆடியோ வந்து லோவாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஸ்பீடாக வருது. அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, இது வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்ரிம் பண்ணிட்டு இதோட எண்டுக்கு வந்துடுங்க. இது கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்துட்டு ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். இதை கொடுங்க. ஓகேங்களா? எஸ், இது கொடுத்துக்கிட்டீங்க. இங்கே வந்துடும். தென் இங்கே வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டயலாக் ஓடும். டயலாக் அப்போது ஆடியோ வந்து அண்டர் வாட்டரில் இருக்கும். அண்டர் வாட்டர்னால் என்ன ஆகும்னா, ஆடியோ வந்து அவங்களுக்கு கேட்கும். பட் டயலாக் வந்து அதை விட நல்லாவே கேட்கும். ரெண்டுமே நல்லாவே கேட்கும். அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. ஆடியோ கொடுத்துட்டு ஃபை பண்ணிங்கன்னா, நான் வந்து ஒரு 20 சவுண்ட் எஃபெக்ட் ஃபார் எடிட்ஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி. இதில் வந்து 2 வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நிறைய உஸ் சவுண்ட் இருக்கும். அதில் ஆடியோவில் இருக்கிற வேவ் பார்த்தாலே எனக்கு தெரியும். எனக்கு வந்து இப்போ உண்மையிலேயே ஆடியோ கேட்கல. இங்கே என்ன ஆடியோ இருக்குன்னே எனக்கு கண்டிப்பாக தெரில. நான் இதில் இருக்கிற வேவ் வச்சு தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு உஸ் சவுண்டு தான். இதை எடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு இந்த உஸ்ஸை வந்து வச்சிடணும். உஸ் தான் ஜிட்னு சத்தம் கேட்கும். அந்த ஆடியோட ட்ரான்சிஷன் சத்தம் கேட்கும். ஓகேங்களா? எஸ், இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும். வீடியோ வந்து நம்ம எடிட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அது போயிட்டுருக்கோம். தென் வந்து வீடியோவோட டியூரேஷன் வந்து 30 செகண்ட் அது அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ், 30 செகண்ட். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 26 ஆர் 27 கிட்ட வந்துக்கோங்க. ஆடியோவில் போயிட்டு ஒரு கீ, தென் எண்டில் ஒரு கீ வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, 0க்கு ஆக்கி விட்ருங்க. 100லேருந்து 0. எஸ், அப்படியே லோ ஆகிட்டே வரும். ஏன்னா ஃபேட் அவுட் ஆடியோ வந்து ஃபேட் அவுட் ஆகும். அப்புறம் வந்துட்டு டயலாக் இன்னுமே நல்லா கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இதை காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. அதாவது டயலாக் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வந்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. அது எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எஸ், காப்பி லேயர் கொடுத்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு அடுத்து காட்டுறேன். எஸ், சேவ் ஆயிடுச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் ஆடியோ லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோ டு ஆடியோ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இருக்கும். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா வீடியோலேருந்து ஆடியோக்கு சேஞ்ச் ஆயிரும். தென் பேக் வந்துக்கோங்க. வாய்ஸ் சேஞ்சது மறுபடியும் வந்துக்கோங்க. நம்ம வந்து வீடியோலேருந்து ஆடியோவை மாற்றுறது இங்கே இருக்குது. தென் எஸ், ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இதுலேயும் கத்தீட்ரல் யூஸ் பண்ணுங்கள். கத்தீட்ரல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ், இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அந்த ஆடியோவில் போய் வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்போ வந்து நம்ம பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ வந்து ஆஃப் பண்ணிடணும். மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா ஆடியோ வந்து டபுளாக கேட்கும். இது வந்து வீடியோ நல்லாவே இருக்காது. எஸ், இப்போ ஒரு வேளை இந்த டயலாக் இருக்கிறப்போ ஒரு ஆல்ரெடி மூவிலேயே ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மியூசிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். 2 ஆடியோவும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனில் ஃபுல்லாக ஆடியோ வரும், அதாவது மியூசிக்கு நடுவில் வரும். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம்ல. இப்போ என்ன பண்ணணும்னா, குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு டேட் ஆன் பண்ணணும். vocalremover.org அப்படின்ற வெப்சைட் உண்டு, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் மை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஃபைல்ஸ் நம்ம இப்போ தான் மாற்றணும், ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். அப்லோட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ப்ராசஸ் தான் வீடியோவில் இருக்கிற இதை ரிமூவ் பண்ணுறது. இந்த வீடியோவில் வந்து இந்த இடத்துல போட்டு வீடியோவில் வந்து இப்போ வந்து இது ரிமூவ் ஆயிடுச்சு, மியூசிக் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற வோக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அதிலேருந்து மியூசிக் ரிமூவ் ஆகிருக்கும், ஆடியோ மட்டும், அதாவது டைலாக் மட்டும் வந்திருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி பழசில் ஒரு ஆடியோ இருக்கும், அதை வந்து சவுண்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பழசு டெலீட் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஆடியோ. இல்லைன்னா ஆடியோ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி டபுளாக கேட்கும். வந்து ஒரு வாய்ஸ் நார்மலாகவும் இன்னொரு வாய்ஸ் இந்த ஆடியோ எடிட் பண்ணதாகவும் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கும். இதுதான் நான் சொல்ல நினச்ச டிப்ஸுங்க. ஓகே கைஸ், வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டுக்கு கட் போட்டு கிளம்புறேன். பை.